மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா நெல்லையில் நடைபெற்ற பாஜக பூத் கமிட்டி மாநாட்டில் இன்று கலந்து கொண்டார். இந்த மாநாட்டில் பேசிய அமித்ஷா, புண்ணிய பூமியான தமிழகத்தில் தமிழக மக்களாகிய உங்களிடம் தமிழில் பேச முடியவில்லை, அதற்காக மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். தமிழக மண் வீரம் கலாச்சாரம் மிக்கது, அதனை வணங்கி எனது உரையை தொடங்குகிறேன். ஆபரேஷன் சிந்தூர் மூலம் தீவிரவாதத்தின் முதுகெலும்பை நொறுக்கினார் பிரதமர் மோடி. பகல்காமில் மதத்தின் பெயரால் நடந்த தாக்குதலை தொடர்ந்து தீவிரவாதத்தை வேரோடு அழிப்போம் என உறுதி பூண்டார். தமிழ் மண் மொழி மக்கள் மீது பற்று கொண்டவர் பிரதமர் மோடி. CP ராதாகிருஷ்ணனை குடியரசு துணைத் தலைவராக வேட்பாளராக அறிவித்த பிரதமர் மோடிக்கு நன்றி. அடுத்த நாடாளுமன்ற கூட்டத்தொடரின் போது CP ராதாகிருஷ்ணன் குடியரசு துணைத் தலைவராக இருப்பார். 2026 தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சிதான் அமையும். பாஜக அதிமுக வெறும் அரசியல் கூட்டணி அல்ல, தமிழக மக்களை பாஜக அதிமுக கூட்டணி மேம்படுத்தும். பாஜக அதிமுக உள்ளிட்ட கட்சிகள் இடம்பெற்றுள்ள NDA கூட்டணி ஆட்சிதான் அமையும் என்று கூறினார். கடந்த சட்டசபை தேர்தலில் பாஜக 18% வாக்குகள் பெற்றிருந்தது. கடந்த சட்டசபை தேர்தலில் அதிமுக 21% வாக்குகளை பெற்றிருந்தது. தமிழ்நாட்டில் அதிமுக பாஜக கூட்டணி 39% வாக்குகளை பெற்று ஆட்சி அமைக்கப் போகிறது என பேசியுள்ளார் அமித்ஷா. தமிழ்நாட்டில் நடக்கவுள்ள 2026 சட்டமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் ஆட்சி அமையும். பாஜக அதிமுக கூட்டணி வெறும் அரசியல் கூட்டணி அல்ல, இந்த கூட்டணி தமிழக மக்களின் நிலையை மேம்படுத்தும். இந்த நாட்டிலேயே மிகப்பெரிய ஊழல் ஆட்சி இங்கு நடக்கும் திமுகவின் ஆட்சிதான். மணல் திருட்டு, டாஸ்மாக் ஊழல், போக்குவரத்து துறை ஊழல், இலவச வேஷ்டி சேலையில் ஊழல் என்று எண்ணற்ற ஊழல்களில் ஈடுபட்டு வருகிறார்கள். தமிழக அமைச்சர்களாக இருந்த பொன்முடியும் செந்தில் பாலாஜியும் பல மாதங்களாக சிறையில் இருந்துள்ளனர். அவர்கள் அமைச்சர்களாகவும் இருக்க வேண்டுமா? 130வது சட்ட திருத்தத்தை கருப்பு சட்டம் என்கிறார் ஸ்டாலின். அதனை சொல்ல அவருக்கு எந்த அருகதையும் இல்லை. ஏனென்றால் ஸ்டாலின் கருப்பு நடவடிக்கைகளில் ஈடுபடுபவர். அதேபோல் 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுகவை வேரோடு பிடுங்கி எறிந்து தேசிய ஜனநாயக கூட்டணியின் வெற்றியை அறிவிக்க வேண்டும். இந்தியா கூட்டணி தலைவர்களுக்கு ஒரே லட்சியம்தான். சோனியா காந்திக்கு தனது மகன் ராகுல் காந்தியை பிரதமராக்க வேண்டும் என்று கனவு காண்கிறார். அதே போல ஸ்டாலினுக்கு தனது மகன் உதயநிதி ஸ்டாலினை முதல்வராக்க வேண்டும் என்பதே கனவு. இந்த இரு கனவுகளும் பலிக்காது. ஒரு நாளும் உதயநிதி ஸ்டாலினால் தமிழக முதலமைச்சராக வர முடியாது என்று தெரிவித்தார். அதேபோல் நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக கூட்டணி 18% வாக்குகளையும் அதிமுக கூட்டணி 21% வாக்குகளையும் பெற்றது. இதன் மூலமாக சட்டசபை தேர்தலில் எளிதாக அதிமுக பாஜக கூட்டணி 39% வாக்குகளை பெற்றுவிடும். இந்த வாக்குகளை இணைத்தாலே தேசிய ஜனநாயக கூட்டணியின் ஆட்சி அமைந்துவிடும். தமிழ்நாட்டில் அதிமுக பாஜக கூட்டணி இணைந்து தேசிய ஜனநாயக கூட்டணியை அமைப்பது உறுதி என்று தெரிவித்துள்ளார். இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது YouTube, Facebook மற்றும் Twitter ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.